அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அந்த கடன் பிரச்சனை நீங்குவதற்கும் பணம் பல மடங்கு சேர்வதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது என்ன பரிகாரம், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் மாதத்தின் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது. நாளைய நாளில் நமக்கு மாசி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தியும் இருக்குது. இந்த சங்கடகர சதுர்த்தி பார்த்திங்கன்னா நமக்கு மாலை 6:58 அப்படிங்கும்போது தொடங்குதுங்க. இது மறுநாள் பார்த்திங்கன்னா நமக்கு 8:17 வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த சங்கடகர சதுர்த்தி கோவிலில் வழிபாடு செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை நாள் தான், அதாவது நாளைக்கு தான் வழிபாடு செய்வாங்க. இந்த அற்புதமான நாளில் நமக்கு சனி பெயர்ச்சியும் இருக்குது. அதாவது திருக்கணிதப்படி ஏற்கனவே போன வருஷமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த சனி பெயர்ச்சியில் எந்த 6 ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் அல்ல போகின்ற ராசிக்காரர்கள் என்பது குறித்து தனி பதிவு போட்டிருக்கேன். மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 6 ராசிக்காரர்கள் குறித்தும் ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். அதுலேயே செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்தும் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவை தவிர நாளைக்கு மாசி சங்கடகர சதுர்த்தி இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பூவை நீங்கள் தண்ணீரில் போட்டு வச்சிங்கனாவே இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன். அதனுடைய லிங்கையுமே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே போல் அடகு நகை வச்சுருக்கீங்க, அதை மீட்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் குறித்தும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ இருக்குது. அதை நீங்கள் நாளைய நாளில் செய்கிறதும் சிறப்பு. இப்போ 4 வீடியோனுடைய லிங்க்குமே உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்க்காம இருக்கிறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாளைக்கு மார்ச் 6ஆம் தேதி மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாக இருக்குது. வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயின் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவானுடைய வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். இதே சங்கடகர சதுர்த்தி நமக்கு வேறு கிழமையில் வந்திருந்தது, அதாவது ஒரு வியாழக்கிழமை நாளில் வந்திருந்தது, ஏன் புதன்கிழமை நாள்லேயே வந்திருந்ததுன்னா கூட நம்ம இந்த நாளில் தாலி கயிறு மாற்றி கட்டிக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நாள்னு சொல்லலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம கயிறு மாற்றக்கூடாது, சரிங்களா? மேலும் இந்த நாளில் இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது 6, அது இந்த ஆங்கில தேதியில் நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம கல்லுப்பையும் ஏலக்காயும் வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து பார்க்க போகிறோம். இதை செய்வதன் மூலமாக நம்மளுடைய பண கஷ்டம் எல்லாம் நீங்கும், கடன் முழுவதும் தீரும். இனி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்ம ஆயுசுக்கும் வராது அப்படின்னே சொல்லலாம். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போ பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பரிகாரத்தை செய்யுங்க. ஆனால் இது பூஜை அறையில் வைக்கிற மாதிரி வரும். உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் குழந்தை இவங்கெல்லாம் சொன்னால் கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருவாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க ஹெல்ப் மூலமாக இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா பரவாயில்ல விட்டுருங்க, உங்களுக்கு வேறு பரிகாரம் நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலம்ங்கிறது காலையில் 10:30 12, யமகண்டம்ங்கிறது மதியம் 3 மணிலேருந்து 4:30, இந்த 2 நேரத்தை விட்டுருங்க. என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுக்கிர ஓரையை தேர்வு செய்கிறது சிறப்பு. சுக்கிர ஓரைங்கிறது காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரத்தில் வரும். அதுலேயும் இரவு 8 to 9 மணிக்கு பண்ணும்போது இன்னும் சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டைமில் நமக்கு அந்த சங்கடகர சதுர்த்தி திதியும் ஸ்டார்ட் ஆயிரும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது, சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு நைட்டு 8 to 9க்கே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் வெளியில் போகலான்னு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பகலில் வரக்கூடிய சுக்கிர ஓரையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி சுக்கிர ஓரையவே ஃபாலோ பண்ண முடியலன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யுங்க. சரி, இது எப்படி செய்யணும், தேவையான பொருள் என்னென்னு பார்த்தரலாம். இதுக்கு நமக்கு ஒரு மண் சம்மந்தப்பட்ட பொருள் தேவைப்படுது. ஒரு கண்ணாடி டம்ளரோ கண்ணாடி பவுலோ அல்லது மண் டம்ளரோ மண் பவுலு, இல்லைன்னா அந்த அகல் விளக்கு பெருசாக இருக்குது இல்லையா, அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இல்லை பீங்கான் பிளேட்டு, பீங்கான் பவுலு, இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கோ சில்வரோ பயன்படுத்தக்கூடாது. சரி, இப்போ இந்த 3 பொருள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் இஷ்டப்பட்டீங்கும்போது உள்ளேயும் வெளியிலையும் மஞ்சளை தண்ணீர்லேயோ பன்னீர்லேயோ குழப்பி பூசி விடுறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து இதில் நம்ம கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போடணும். இந்த கல்லுப்பு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயின் அம்சம் பொருந்தியது. மேலும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
இதுக்கு நம்ம வீட்டு சமையலில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பு வந்து எடுக்கக்கூடாதுங்க. புதுசாக ஒரு பேக்கெட் பிரிக்காமல் வச்சுருக்கிறீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இல்லைனா பூஜை அறையில் நான் எப்போவுமே கல்லுப்பு வச்சுருப்பேன், அதை தான் இது போல் பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை நாளில் புதுசாக கல்லுப்பு ஒரு பேக்கெட்டாவது நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறதே நம்மளுடைய செல்வ செழிப்பை வந்து அதிகப்படுத்தி தரும். அது மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்க பழக்கம் வந்துச்சுன்னா அதிலிருந்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்தை நம்ம வெறும் தரையில் செய்யக்கூடாது, ஏதாவது விரிப்பு விரித்து வச்சு தான் செய்யணும். ஸோ இந்த கண்ணாடி பவுலோ மண்ணகலோ ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இந்த கல்லுப்பையும் எடுத்துகிட்டு வீட்டு ஹால்லையோ பூஜையிலையோ உட்காந்துக்கோங்க. ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து வச்சு அது மேலே வச்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்கள் பரிகாரம் செய்யக்கூடிய அந்த திசை பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்து செய்யணும். அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்து செய்யணும். ஏன்னா அதுதான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய திசை. இப்போ வலது கையால் எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடிச்சு அதன் பிறகு இந்த கல்லுப்பு வந்து அந்த பவுலில் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? நம்ம எடுத்து போடும்போது அந்த கல்லுப்பு நம்ம கையை வந்து குத்தணும். அந்த மாதிரி பிடிச்சிட்டு அப்புறமா தான் போடணும். அடுத்தது எண்ணெய் 6 ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஏலக்காய் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உரியது. அதே போல் நல்ல ஒரு பணவசிய பொருள்னே சொல்லலாம். 6ங்கிற எண்ணிக்கையில் ஏன் எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இது சுக்கரனுக்குரிய நாள், அவருக்குரிய எண்ணெய் இந்த தேதியிலையும் வந்திருக்கிறதுனால 6 எண்ணிக்கையில் பயன்படுத்துறது சிறப்பு. இப்போ இந்த 6ஐயுமே நம்ம சாதாரணமாகவும் அப்படியே கல்லுப்பு மேலே வந்து வைக்கலாம். இல்லைனா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இது வந்து முடிவில்லாத பணவரவு தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள். இந்த சிம்பிளை ஒவ்வொரு ஏலக்காயிலையும் நம்ம வரைஞ்சும் கூட பயன்படுத்தலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. சரிங்களா? அதனால் நீங்கள் இஷ்டப்பட்டால் வரைஞ்சிக்கிறதுங்கிறது நல்லது. இப்படி 6லையுமே வரைஞ்சிட்டு இந்த 6 ஏலக்காயுமே அப்படியே வட்ட வடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு இந்த கல்லுப்பு மேலே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. அடுத்தது எதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? பணவரவு அதிகரிக்கணுன்ட்டு. அப்போது ₹1 காசு நம்ம பயன்படுத்துறது சிறப்பு. இது சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு இந்த காசை வந்து இந்த 6 ஏலக்காய்க்கு நடுவுலையும் வந்து வச்சுருங்க. இப்போ கண்களை மூடி, இப்போ நீங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சிங்க அப்படிங்கும்போது அங்கே இதை வந்து வச்சுட்டு அந்த விளக்கை பார்த்த மாதிரி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இதை வந்து 27 முறை அல்லது 108 முறை வந்து சொல்லுங்கள். உங்களுடைய பண கஷ்டம் நீங்கணும்னு மனதார மகாலட்சுமி தாயார் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்துட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரியே இந்த மந்திரத்தை 27 முறையோ 108 முறையோ வந்து சொல்லுங்கள். உங்கள் குழந்தைகிட்டையோ கணவர்கிட்டையோ கொடுத்து இதை பூஜை அறையில் வந்து வைக்க சொல்லிடுங்க. இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் சனிக்கிழமை நாளில் நீங்கள் குளிச்சுட்டு இந்த கல்லுப்பு இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு வாஷ் பேசன் சிங்க்கு சுத்தமாக இருக்குது, அழுக்கெல்லாம் இல்லை, அழுக்கு சாமானமெல்லாம் இதில் இல்லைங்கும்போது தண்ணி திருவி விட்டு அதே ஃப்ளோலேயே இதை வந்து கரைச்சி விட்ருங்க. இந்த ₹1 நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த 6 ஏலக்காய் இருக்குது இல்லையா, இதை வந்து நல்ல கல்லில் போட்டு தட்டி நீங்கள் டீ போட்டு குடிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். மேலும் பணம் வைக்கக்கூடிய இடம், நகை வைக்கக்கூடிய இடம், அது பீரோவோ இல்லை பர்ஸோ, எங்கே நகை வச்சாலும் சரி, எங்கே பணம் வச்சாலும் சரி, அங்கே வந்துட்டு இந்த தட்டுன விதைகளை வந்துட்டு நீங்கள் ஃபோர்ஸாக வந்து ஊதி விட்டுருங்க. இதன் மூலமாக நகை சேர்வதற்கான வாய்ப்பு அதிகம், சொர்ண தோஷம் வந்து நீங்கும், பணமும் பல மடங்கு வந்து சேரும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சொல்லி நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தொழிலில் அதிகப்படியான லாபம் வந்திருந்ததுன்னு என் கூட கமெண்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால் அற்புதமான இந்த பரிகாரத்தை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.